கோவை சுக்கிரவாரப்பேட்டை பாலதண்டாயுதபாணி திருக்கோவிலில் 52வது ஆண்டு தைப்பூச திருவிழா. கோவை சுக்கிரவாரப்பேட்டையில் உள்ள அருள்மிகு பாலதண்டாயுதபாணி திருக்கோவிலில் 52வது ஆண்டு தைப்பூச திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தைப்பூசத்தை முன்னிட்டு காலையில் மகாபிஷேகம், யாகசால பூஜை, மகா தீப ஆராதனை ஆகியவை நடைபெற்றன. தொடர்ந்து திருத்தேர் வடம் பிடித்தல் நிகழ்ச்சியையும் அன்னதான நிகழ்ச்சியையும் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் து. பரமசிவன் தொடங்கி வைத்தார். நேற்று மாலை திருக்கல்யாண உற்சவ நிகழ்ச்சியும் சுவாமி திருவீதி உலாவும் நடைபெற்றது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோயில் அறங்காவலர் குழு தலைவர் து. பரமசிவன், அறங்காவலர்கள் RS மகேஸ்வரன், பா. விஜயலட்சுமி, நா. ராஜா ஆகியோர் செய்திருந்தனர். தமிழக முதலமைச்சர் நல்லாட்சியில் கோயம்புத்தூர் பாலதண்டாயுதபாணி திருக்கோவிலின் அறங்காவலர் குழு சார்பாக அதன் தலைவர் டி. பரமேஸ்வரன் பேசுகிறேன். தமிழக முதலமைச்சர் அவர்களின் ஐயாவின் வழிகாட்டுதலிலும் துணை முதலமைச்சர் உதயநிதி கிருஷ்ணாவின் வழிகாட்டுதலிலும் சேகர்பாபு ஐயா வழிகாட்டுதலிலும் செந்தில் பாலாஜி வழிகாட்டுதலிலும் நாங்கள் சீரும் சிறப்பமாக இந்த தைப்பூச விழாவை நாங்கள் பதவியேற்றது 2வது தைப்பூச விழாவை நாங்கள் சீரும் சிறப்பமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். பல்லாயிரக்கணக்கான பேர் நேற்றே திருக்கல்யாணத்துக்கு கலந்து கொண்டார்கள். இன்று தைப்பூசத்திற்கு அதைவிட பல்லாயிரக்கணக்கான மக்கள் காலை 4 மணியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் பொங்காமுத்தூர் மாவட்ட செயலாளர் அவர்களும் கார்த்திக் பகுதி செயலாளர் கார்த்திக் செயலாளர் அவர்களும் சந்தோஷ் அவர்களும் நேரில் இன்று வந்து எங்களை பார்த்து இவ்வளவு கூட்டம் இருக்கிறது சமாளிக்க சொல்லி காவல்துறையினருக்கு அனுமதி கேட்டு வாங்கி அவர்களும் காவல்துறையினரும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த கூட்டத்தை இப்போ இதுவரைக்கும் இன்னும் கூட்டம் குறையவே இல்லை. பக்தர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் மதியம் எவ்வளவு மணி ஆனாலும் கதவு சாத்தக்கூடாது என்று மூலவர் சன்னதி சாத்தக்கூடாது என்று உத்தரவிட்டு நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் தமிழக முதலமைச்சர் ஐயாவின் பேரில் நாங்கள் இன்று அர்ச்சனை செய்து ஐயா அவர்களுக்கு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் செந்தில் பாலாஜி ஐயா சேகர்பாபு ஐயா அவர்களுக்கும் பொன்னாமுத்திராண்டன் ரவி அவர்களுக்கும் நாங்கள் இந்த அர்ச்சனை செய்து பிரசாதத்தை அவர்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம். இந்த அளவுக்கு எங்களை கொண்டு வந்து அலங்காரத்தில் நிறுத்தி எங்களை இந்த அளவுக்கு செய்த முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து மாநில முதலமைச்சர் கீழுள்ள மந்திரி அவர்களுக்கும் வணங்கி இன்று எங்கள் சொந்த செலவில்
10,000 பேருக்கு காலை 8 மணியிலிருந்து அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த முருகன் போட்ட கடிகாரங்கள் தான் பக்தர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறேன். மொத்தம் 5,366 கடிகாரங்கள் இதுவரை இந்த நிமிஷம் வரை கொடுத்திருக்கிறேன். மேலும் பக்தர்களுக்கு அடுத்த வாரம் 2,000 கடிகாரங்கள் ஆர்டர் செய்திருக்கிறேன். அதை வந்த பிறகு பக்தர்களுக்கு தொண்டாமுத்தூர் ரவி என்னை வரவழைத்து, கார்த்தி செல்வராஜனை வரவழைத்து, சந்தோஷனை வரவழைத்து நேரடியாக கொடுக்க ஏற்பாடு செய்துள்ளேன். மேலும் பக்தர்கள் இன்னும் கூடிக்கொண்டிருந்தால் இன்னும் 2,000 கடிகாரங்கள் நான் என் பதவியில் 1 வருடம் இருக்கிறது. அதற்குள் இந்த 1 வருடத்திற்குள் ஒரு 25,000 கடிகாரங்கள் அந்த மாநகர் முழுவதும் கொடுத்துவிட வேண்டும் என்று நான் தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களின் ஆசியுடன் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த கோயிலின் அலங்காவல குழு தலைவராக தொண்டாமுத்தூர் ரவி அண்ணன் அவர்களும் கார்த்திகேயனை நியமனம் செய்த பொழுது மிகவும் சந்தோஷப்பட்டேன். நான் நிறைய கோயில்களுக்கு சென்று கொண்டிருந்தேன். ஆனால் எனக்கு திடீரென்று என்னை அவர்கள் அழைத்து நீங்கள் அலங்காவலத்துறை தலைவராக ஏற்றுக்கொள் என்று சொன்னார்கள். நான் முருகன் கொடுத்த அருளாகவும் ஐயா தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களின் அருளாலும் கிடைத்தது என்று நினைத்து சேகர் ஐயா அவர்களின் அவரை நன்றியுடன் நினைத்து கொண்டு நான் ஏதாவது ஒன்று இந்த காலகட்டத்தில் இந்த 2 ஆண்டு காலத்தில் செய்ய வேண்டும். அறநிலைத்துறை தலைவராக இருந்த பரமசிவன் என்ன செய்தார் என்று எல்லோரும் சொல்லும் பொழுது பரமசிவன் இருக்கும் பொழுது பாலதண்டாயுதன் கோயில் இவ்வளவு செய்து கொண்டார், சொந்த செலவில் செய்து கொண்டிருந்தார் அப்படி என்று சொல்ல வேண்டும். அந்த ஆசையில் தான் இதை செய்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுது தான் என்னை இந்த பதவிக்கு நியமித்த தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கும், சேகர் பாபு ஐயா அவர்களுக்கும், தொண்டாமுத்தூர் அவர்களுக்கும், கார்த்தி செல்வராஜ் அவர்களுக்கும் மிகவும் நன்றியுடன் நான் இதை செய்து நான் இதை பெருமையாக சொல்கிறேன், தாழ்மையுடன் சொல்கிறேன். எனக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஆசை, அதனால் நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன்.